ஒரு வாட்டி ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தேவார பாடல்கள் சிதம்பரம் தில்லை கோவிலில் தான் இருப்பதா அவருக்கு ஒரு நியூஸ் போகுது. ஸோ அவர் அப்புறமா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய படையிலேருந்து ஒரு ஆளை அனுப்பி இந்த சிதம்பரம் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தேவார பாடல்களை எடுத்துகிட்டு வரும்படி ஆணையிடுறாரு. ஆனால் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த தேவார பாடல்களை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதை அப்பர் கேட்டால் மட்டுமே நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பர், சுந்தர, திருஞான சம்பந்தர் இவர்கள் பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் விஷயத்தாக சொல்லப்படுது. ஆனால் ராஜராஜ சோழனுடைய காலம் பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. ஸோ இதற்கு அப்புறமா ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, இந்த அப்பர், சுந்தர, திருஞான சம்பந்தர் இவர்களுடைய சிலைகளை படித்து கொண்டு போய் கொடுத்து, ஸோ இப்போ இவங்க வந்துட்டாங்க, ஸோ நீங்கள் தேவாரம் பாடல்கள் இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் என்ன சொல்கிறாங்க, இது வெறும் கல் தானே, இதுக்கு நாங்கள் எப்படி திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு ராஜராஜன் சொல்கிறாரு, அப்போ இது கல் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா பொன்னம்பலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நடராஜர் சிலையும் கல் தானே அப்படின்னு சொல்லும் போது தில்லைவாழ் அந்தணர்களால் எதுவும் சொல்ல முடியல. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அந்த தேவார பாடல்களை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தேவார பாடல்களில் முழுசாக சேரலை. ஒரு சில விஷயங்கள் இல்லாமல் முக்கால்வாசியான தேவார பாடல்கள் கரையானால் அரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா எஞ்சிய விஷயங்கள் மட்டும்தான் இந்த காலத்தில் கூட நம்ம பார்க்கக்கூடிய தேவார பாடல்களாகவும் இருக்குது.